ஒசூர் தாத்தா பிரசன்ஸ். ஒசூருக்கு பக்கத்தில் பேரண்டப்பள்ளின்னு ஒரு காடு, ஒரு ஊர். அந்த ஊரை ஒட்டி காடு, அதுக்கு பேரண்டப்பள்ளி காடுன்னு பேர். ஏகப்பட்ட பரப்பளவில் அந்த காடு இருக்குது. அந்த காட்டில் நிறைய யானைகள்லாம் இருக்குது. அந்த யானைங்க எப்பவுமே அங்கே இருக்காது, அது பக்கத்தில் இருக்கிற காடுங்கள்லாம் இருக்குது நிறைய. அந்த காட்டிலேருந்துலாம் அதுங்க அப்படியே அப்பப்போ அந்த ஊர் பக்கமாக வருங்க. ஒரு சமயம் அந்த ஊர் பக்கம் வரும்போது அந்த ஊருக்கு முன்னாடி தான் ஒரு இடத்துல அந்த யானைங்கெல்லாம் அது ரோடை கிராஸ் பண்ணி பக்கத்து ஊருக்கு போவோங்க. அது ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் பூந்து போவோம். அது ரெகுலராக அப்படி போகும்போது ஒரு சமயம் ஒரு குட்டி யானை ஒன்று அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு போச்சு. பின்னாடி நிறைய யானைங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த குட்டி யானை என்ன பண்ணிட்டு குடுன்னு வந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகலான்னு வந்து அது வரும்போது ரோடெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால அந்த லாரிக்காரன் மொத்தம் ஸ்பீடாக வந்திருக்கான். அந்த ஸ்பீடாக வந்த லாரிக்காரன் அந்த குட்டி யானை கவனிக்கவே இல்லை. டபக்குன்னு அது மேலே இடிச்சு விட்டான். அந்த யானை பாவம் கீழே மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துருச்சு. உடனே பின்னாடியே மீதி யானைங்கெல்லாம் வரும்போது அதில் இருந்து அந்த அம்மா அப்பா அண்ணாங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா அது நம்மக்கிட்ட போச்சு திடீர்னு அடிபட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்து எல்லாம் அந்த பக்கம் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் போட்டு திம்சம் பண்ணிடுதுங்க. எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அந்த ரோட்டில் நிறைய பஸ்ஸு போகும், காரு போகும், லாரி போகும், எல்லாம் போகும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த யானைங்கெல்லாம் ஒரு காரு பஸ்ஸு கிஸ்ஸு எதையுமே ஓட்டல. எல்லாம் வட்டி நிறைய யானை இருந்திருக்கு. எல்லா யானையும் ரோடுக்கு வந்துடுது. ரோடுக்கு வந்து என்ன பண்ணிடுது, அப்படியே பஸ்ஸு காரெல்லாம் அப்படியே வட்டிட்டு பஸ்ஸில் இருந்தவங்கலாம் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க முன்கூட்டியே வண்டியை நிறுத்தி அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இந்த யானை கிட்ட வந்து மாட்டிருந்தவங்கலாம் ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறது, அவங்கள அடித்து நொறுக்கி காரெல்லாம் உடச்சி போட்டுருது. ஒரே வெறி வந்துடுது அந்த யானைங்களுக்கெல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவங்கெல்லாம் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யானை பிரச்சனை ஆகி போச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோடனே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ஜீப்லேருந்து கடைன்னு வந்தாங்க. வந்து என்ன பண்ண, யானைக்கு நெருப்பெல்லாம் கண்டால் கொஞ்சம் பயம், தீ கண்ட பயம். உடனே என்ன பண்ண, அது கோபத்தை தணிக்க முடியாது டக்குன்னு. உடனே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த வெடியெல்லாம் பிடிச்சா அது கொஞ்சம் பயம், ஜபா நம்மள சுற்றுக்கிட்டு போகிறாங்கன்னு பயம் வந்து என்ன பண்ண, ஃபாரஸ்ட்காரங்களும் நிறைய வெடி எடுத்து வந்தாங்க. உடனே ரோட்டில் நிறைய வெடியை போட்டு டபா டிமின்னு வெடிச்சு விட்டாங்க. வெடிச்சு விட்டது என்னாச்சு, அந்த பெரிய பெரிய யானைகள்லாம் பயந்து ஓடி போயிடுது. அப்போ அந்த குட்டி யானை மட்டும் இருந்தது. அந்த குட்டி யானை ரொம்ப அடிப்பட்டதுனால சீரியஸாக இருந்தால அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, அந்த குட்டி யானையை ஒரு வேனில் போட்டு ஏற்றிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் அங்கே அது சிகிச்சை கொடுத்து ஊசிலாம் போட்டு அது ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து படுக்க வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. எல்லா வண்டிகளும் நார்மலாக போக ஆரம்பிச்சது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆஸ்பத்திரி கூட்டம் இந்த யானைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 3 நாள் வெள்ளம் பார்த்துருந்தாங்க. பார்த்து நல்ல ஊசிலாம் போட்டு அது கொஞ்சம் குணம் ஆகி எழுந்து நிற்க ஆரம்பிச்சிது. உடனே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்கார் அங்கே வச்சுருந்தாக்கா அந்த யானைக்கு திருப்பி அங்கே வந்து ரகலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, திருப்பி அந்த ஃபாரஸ்ட் எடுத்துன்னு வந்து அந்த வேன்லேயே கொண்டு வந்தாங்க. அது எங்கே அடிப்பட்டுக்கு ஊந்து கலந்ததோ இந்த ஆப்போசிட் ரோடில் தான் இந்த மொத்த யானைகள் அப்படியே போயிருக்கும். அதை கணக்கு பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் அந்த ஜீப்பை அந்த ரோடு வழியாக விட்டு அந்த யானை மெதுவாக அந்த காட்டு பக்கமாக இறக்கி அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அந்த யானை போனவுடனே அவ்வளோதான், நார்மல் ஆகிடுச்சு. ஊரில் ஒன்றும் ரகலெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த யானை அந்த பெரிய யானைகளோட போய் சேர்ந்துட்டு நார்மல் ஆகிடுச்சு. அதனால வந்து எப்பவுமே குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணணும், நம்மளாம் எங்கேயும் தனியாலாம் டக்குன்னு போகக்கூடாது. அப்பா அம்மா கூடலாம் போனாங்க பெரியவங்களுடைய கண்காணிப்புலேயே தான் நம்ம இருக்கணும் எப்போவும். இல்லைன்னா அந்த குட்டியான மாதிரி ஏதாவது விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லாம் வந்து குட் பாய் குட் கேர்ளாக அவங்கவுங்க பெற்றோர்கள் கூட தான் கையை பிடிச்சிட்டு எங்கேயாவது வெளியில் போகும்போது அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் கண்காணிப்பில். அப்பா அங்கே இருக்காங்க, அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாட்ச் பண்ணிட்டே அவங்கள கையை பிடிச்சின்னு போகணும். ஓகேவா? பாய்.